தெரியும், பல்வேறு படங்களை நடிச்சிருக்கிறேன், நல்லா ஆடுவேன், நல்லா வசனம் பேசுவேன், அழகா இருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க என்ற ஒற்றை திறமையை வைத்துக் கொண்டு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறாரே, அவருக்கு வாய்ப்பளிக்கலாமா என்ற குழப்பம் நமக்கு இருக்கும். அப்படி என்றால் சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வீடு வீடாக சென்று, ஊர் ஊராக சென்று மக்களிடத்திலே நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம், எங்களுக்காக திமுகவிற்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் வந்தால் இதை செய்வோம் என்று சொல்லவில்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை செய்து கொடுப்போம் என்று சொல்லவில்லை. மாறாக கடந்த 5 ஆண்டு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் செய்திருக்கிறது என்பதை சொல்லி வாக்கு சேகரிக்கக்கூடிய ஆண்மை மிக்க ஒரு ஆட்சியாளராக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள். மனிதர்கள் இயல்பாக மறக்கக்கூடியவர்கள். மறதி நம்முடைய பரம்பரை பழக்கமாக இருக்கிறது, எனவே மறந்திருப்போம். 2021 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கக்கூடிய நேரத்திலே தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலுமே கரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் பரவிக்கிட்டு இருந்துச்சு. எப்படிதானே? வீட்டுல கொரோனா இருக்கும், பெத்த அம்மாவுக்கு கொரோனா இருக்கும், புள்ள வந்து பார்க்க மாட்டான். பெத்த புள்ளைக்கு கொரோனா இருக்கும், அம்மா போய் பார்க்க மாட்டா. மனைவி இறந்து போயிருப்பா, மனைவியோட இறுதி சடங்குக்கு போக மாட்டான். பிள்ளைகளை சந்தித்துக் கொண்டிருந்தது. எத்தனையோ நபர்களுடைய குடும்பத்தில இறப்புலாம் கூட ஏற்பட்டிருக்கும். அல்லது நாம் வாழக்கூடிய, நாம் வசிக்கக்கூடிய தெருவுல நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, காலைல கொரோனா மறுநாள் இறந்து போயிட்டாரு என்ற செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு முடிவு செய்தார்கள். 2021 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்தார். அவர் கொடுத்ததை போலவே ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 4000 ரூபாயை கொடுத்தார். கொடுத்தாரா இல்லையா? எனக்கு வரல, எனக்கு வந்தது என்று ஒருத்தர் கூட கை நீட்ட முடியாது. எல்லாம் அவங்க கிட்ட பொருளாதாரம் இல்ல, வியாபாரம் செய்யக்கூடிய உடல் உழைப்பு இருக்கு, ஆனா போய் வியாபாரம் பண்ண முடியல, ரோட்ல கடையை திறக்க முடியல. ஏன்னா ஊரடங்குன்ற பேர்ல, நோய் பரவிடுங்கிற பேர்ல எல்லாரையுமே வீட்டுல முடக்கி வச்சுட்டாங்க. இந்த நிலையில அவங்க படக்கூடிய சிரமத்தை போக்குறதுக்காக 4000 ரூபாய் என்னை நம்பி வாக்களித்த பெண்களுக்கு நான் தருவேன் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்தார். இதோட முடியல. ஒரு முதலமைச்சரே வந்து என்னை பார்க்கிறார் என்றால் நிச்சயமாக நான் குணமடைந்து விடுவேன் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வர வேண்டும். இந்த நம்பிக்கை தான் மக்கள் மீது திமுக அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய ஒற்றை சாட்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெளியூர்ல இருப்பாங்க, வெளி மாநிலத்தில் இருப்பாங்க, எந்த மாநிலத்திலுமே விடியல் பயணம் என்று சொல்லக்கூடிய இலவச பேருந்து வசதி இந்தியாவில் எங்கேயுமே இருக்கு? எங்கேயாவது இருக்கா? உங்க கூட வாழ்றவங்க, உங்க கூட பழகிறவங்க, வேற மாநிலத்துல இருக்கிறவங்க, எப்ப இது கேரள அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவச பயணம் கொடுக்கறாங்களாம்பா என்று ஒருத்தரால சொல்ல முடியுமா? இந்தியாவிலே இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும், அவர்கள் சிறகடித்து ஒவ்வொரு திசைக்கு தான் இந்த விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு இதை பார்த்து பாஜக அரசாங்கம் நாங்களும் கொடுக்கிறோம். ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அங்க இருக்கும் அந்த செலவை கூட அவங்க புருஷங்கிட்ட போய் நிக்கணும். எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறோம்ல, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வீட்டுல இத்தனை வருஷம் டீ போட்டிருப்போம், புருஷங்கிட்ட போய் என் டீ எப்படிங்க இருந்துச்சுன்னு கேளுங்க. சக்கரை அதிகமா இருந்தா பாயாசம் மாதிரி இருக்கு, சக்கரை கம்மியா இருந்தா பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? யாருமே நல்லா செய்யிருக்க சூப்பரா. அந்த நேரத்துல இத்தனை ஆண்டு காலம் புருஷனுக்காக உழைச்சா கூட புருஷன்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு கேட்போம். நமக்காக இல்ல, புள்ள அடம் பிடிக்குது, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டா கூட, ஆமா ஆம்பளை புள்ள, நான் வேலைக்கு போறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், வீட்டுல சும்மா தானே இருக்க, உனக்கு எதுக்குன்னு கேட்பாரு. உங்களுடைய கணவர் உங்களுக்கு பணத்தை தராவிட்டாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த திட்டத்தை கூட ஒன்றிய அரசாங்கம் தடுத்து நிறுத்தும் பொழுது ஒவ்வொருவருடைய வங்கி கணக்குக்கும் 5000 ரூபாயை கொடுத்தாரா? 5000 ரூபாய் ஏன் வந்தது? மாசு என்றால் இந்த ஆட்சி தொடர வேண்டும். இந்த நல்ல ஆட்சி தொடர்ந்தால்தான் பெண்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளுடைய தொகுதியில் ஒருத்தர் நிக்கிறாரு. எதிர்த்து நம்ம நிக்கக்கூடிய எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், அவங்களுடைய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா விடியல் பயணத்தை நிறுத்திடணும். மாசம் மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாங்களே, இதெல்லாம் நிறுத்தணும்னு பிரதமர் சொல்றாரு. அவங்க ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்தி விடுவோம் என்ற சொல்லிவிட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த செய்தி எத்தனை பெண்களுக்கு தெரியும் தெரியாது. இவர்கள் ஒரு பக்கம் என்று சொன்னால், மற்றொரு பக்கம் ஒரு நடிகர், நான் ஆட்சிக்கு வருவேன், நான் தான் முதலமைச்சர், ஒவ்வொருத்தரோட வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான். ஆனா அந்த விஜயோட, அந்த நடிகரோட மனைவி சொல்லுது, என் வீட்டுல விஜய் இருக்க மாட்டாரு, அதுதான் பிரச்சனை, நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடர்ந்து இருக்கேன் சொல்றாங்களா? அப்போ ஒவ்வொரு நடிகரும் இருக்கிறாங்க. சில பெண்கள் கூட இருப்போம், என் குழந்தை கூட விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லுது, அவருக்கு போய் ஓட்டு போட்டா நல்லது தானே, புதுசா ஒருத்தர் வரட்டும் தானே அப்படின்னு ஆசைப்படுவோம். பெற்றோர்களும்
யாராவது கொஞ்சமாவது மனதிலே துளியளவு ஈரம் இருந்தாலும் சொல்லுங்கள், அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெற்றோர்கள் அந்த கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு என் பிள்ளைய அனுப்பி வைப்பேன்ற தைரியம் இருக்கு இப்படி பார்ப்பார் என்று மக்கள் யோசிக்கிறோம்ல. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி அவரை பாக்குறதுக்காக அவருக்கு முத்தம் கொடுக்கணுமா, கண்ணாடியிலேயாச்சும் என் தலைவனுக்கு முத்தம் கொடுக்கணும்னு பஸ்ல தொங்கிக்கிட்டு அவருக்கு நிக்கிறாங்க. அவருடைய பாதுகாவலர்கள் அந்த தொண்டர்களுடைய கையை நசுக்கி கை காலை மெதிக்கு வீடியோ பாத்தீங்களா இல்லையா, காலை மெதிச்சு அவனை கீழே தள்ளுறாங்க. கீழே விழுறவன் லாரிக்கு இல்ல, இல்லாட்டி அந்த நடிகரோட வாகனத்திலே விழுந்தானா தலை நசுங்கி யாரு சாகிறது, நம்ம வீட்டு புள்ள தானே, அவருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? அப்போ இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் உங்களை வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும். ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். நன்றி.